முடிந்த 2023ஆம் ஆண்டு ஒரு கால் ஃபேர் விட்டுருக்காங்க. அந்த சார்பு ஆய்வாளர் தேர்வு படி பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதாவது இந்த தேர்வு ஆணையம், காவல்துறை தேர்வு ஆணையம் வந்து 621 பேருக்கான கால் ஃபேர் வந்திருக்கு. அந்த ரெக்ரூட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பல்வேறு தேர்வுகள் இருக்கு. முதல் கட்டமா எழுத்து தேர்வு, இரண்டாவது கட்டமா வந்து உடற்பயிற்சி தேர்வு, மூன்றாவது கட்டமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் 3 கட்டமாக அவங்களுடைய அதுக்கப்புறம் இன்டர்வியூவும் நடக்கும். ஸோ இது 3 கட்டமாக தேர்வுகள் நடந்து 1:5, 1:2, 1:1 அப்படின்ற கட்டத்தில் வந்து தேர்வு முடிவுகள் வெளிவரும். இந்த தேர்வில், அதாவது தேர்வு ஆணையம் தொடங்கியது முதலாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு ஆணையத்தில் பல்வேறு குளறுபடிகள் இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லைங்க, பல்வேறு குளறுபடிகள் முதல்ல இருந்தே நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இதை தனியா டிஎன்பிசி கிட்டே கொடுத்துருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பல்வேறு வழக்குகள் இன்றைய வந்து உயர்நீதிமன்றத்திலையும் சில நேரங்களில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்ல வேண்டியது, மாணவர்கள் அலைக்கடைக்கப்படுகிறார்கள், பல்வேறு இளைஞர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க ஒரு தேர்வு நடத்துறதுக்கு 2 ஆண்டு தேவையா? ஒரு தேர்வு நடத்துறதுக்கு 2 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. இந்த அரசு எப்படி ஒரு தேர்வாணையத்தை நடத்துறதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடுங்க. எவ்வளவு இளைஞர்கள் நீங்க வேலை கொடுத்துட்டீங்க, 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டீங்க, 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டீங்க, சும்மா அலக்கடிச்சிட்டு இளைஞர்களை பாதிக்கப்படுற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசு தேர்வாணையம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் நாங்க சொல்லணும்னு நினைக்கிறோம். உங்களை வந்து யாரையுமே வந்து பாதிக்கப்படாத வகையில, ஏற்கனவே நீங்க முதல் பட்டியலில் விட்டவங்களை 621 பேரா இருந்தாலும் சரி, இப்ப அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா புது வேகன்சி, இவங்களுக்கே நீங்க வேலை கொடுக்க துப்பு இல்ல. இது இல்லாம நீங்க வந்து புதுசா ஒரு வேகன்சி விட்டுட்டு 1299 பேருக்கான புது வேகன்சி உங்களுக்கு முதல்ல ஃபில் பண்ணிட்டு, எவ்வளவு பேர் ஏஜ் ரிலாக்ஷன் இல்லாம இருக்காங்க, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க ஏஜ் ரிலாக்ஷன் இப்போ இதுல இல்லாதவங்களும் லிஸ்ட்ல வந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒரு இயர் ரிலாக்சேஷனும் கொடுக்கணும். இன்னொரு இப்ப நீங்க 30 வயசு பொதுப்பின் கொடுக்குறீங்கன்னா 31 வயசும் கொடுங்க. ஏன்னா இதுல பாதிக்கப்பட்டிருக்கவங்க 41 பேர் வெளியில போறாங்க. இல்ல நீங்க ஆட் பண்ணி அவங்க புது செலக்ஷன், இவன் ஃபிட்டான ஆளுனே இல்லைன்னு சொல்ல முடியாது. 41 பேர் வெளியில போறவனும் ஃபிட்டான ஆள் தான். அதனால அவங்களுக்கும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணி தேர்வாணையம் யாரையும் பாதிக்கப்படாத வகையில், ஏன்னா தேசிய உள்துறை அமைச்சரகத்தின்படி இங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் வேகன்சி இருக்குதுன்றது அரசுக்கு நன்றாக தெரியும். 6000 தேவை. ஏன்னா நீங்க டீலிமிட்டேஷன் படி, மக்கள் தொகை ஜனத்தொகை படி இன்னைக்கு சார்பாய்வாளர்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. ஏன்னா ஒரு ஏரியா எடுத்துட்டீங்கன்னா பாலியல் வழக்காக இருக்கட்டும், பல்வேறு குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், கொலை வழக்குகள் இன்னைக்கு நாளடைவில் அதிகமாகிறதுக்காக ஒரு சார்பாய்வாளர் தேவை, ஒரு ஆய்வாளர் தேவை. அடுத்து அவங்க ஏசி ஆகணும், அவங்க டிசி ஆகணும். அவ்வளவு பேர் பிரச்சனை. 2 வருஷமா ஒரு வேலை கிடைக்காம இளைஞர்கள் ஒரு யூபிஎஸ்சி தேர்வானா கூட 1 வருஷத்துல முடிஞ்சிருவாங்க. ஜூலை மாசம் ஆரம்பிச்சு டிசம்பர் ரிசல்ட் விட்டு ஃபைனல் ரிசல்ட்டே ஒரு 2-3 மாசத்துல விட்டுறாங்க. ஒரு தேர்வு நடத்தி இறுதி தேர்வு முடியறதுக்கு எவ்வளவு குளறுபடிகள். 2019 நாங்க கண்டுபிடிச்சது தான் இந்த எவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்ததுன்ட்டு. ஒரு நேஷனல் என்இசின்னு ஒரு கம்பெனிங்க, அந்த கம்பெனியில அவங்க தொடர்ச்சியா வரிசையா விட்டதுக்கு அப்புறம் தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஹைகோர்ட்ல ஒத்துக்கிட்டாங்க, உயர்நீதிமன்றத்தில். நீங்க தொடர்ச்சியா வரிசைக்கு நாங்க நம்பர் கொடுத்துட்டோம், அங்க கேமரா இல்ல, இப்பதான் ஓரளவுக்கு கேமராவை கொண்டு வராங்க. தொடர்ச்சியா வரிசையா காப்பி அடிச்சதுல நாங்களும் அதை வந்து பரிசீலனை தான் வச்சிருக்கோம். அடுத்த ஆட்சி வந்தாலும் அதை கையில்